வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்த காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மீண்டும் இரண்டாவது முறை இடைத்தேர்தலா தயாராகக்கூடிய அதிமுக இந்த இடைத்தேர்தலில் நிச்சயம் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த சூழலில் EVKS இளங்கோவன் அவர்கள் உயிரிழந்தது எப்படி? தனது மகனை நினைத்து கவலையில் இருந்த EVKS இளங்கோவனை வலுக்கட்டாயமாக காங்கிரஸ் நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து பரிதாப ஓட்டுக்களை பெற முடியும் என்ற காரணத்தினால் EVKS இளங்கோவன் அவர்களை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வைத்தார்கள். மேலும் அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து EVKS இளங்கோவன் வெற்றியடைந்த கையோடு டெல்லிக்கு சென்று தலைவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்று திரும்பி வரும்பொழுது கொரோனா தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாகவே அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில்தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முதல் இப்பொழுது வரை உயிரிழக்கக்கூடிய நிலையில்தான் அவர் மருத்துவமனையில் இருந்ததாக அவரது உறவினர்களே தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். சரி, EVKS இளங்கோவன் யார்? அவர் எப்படி அரசியலில் நுழைந்தார்? அவரது குடும்ப பின்னணி என்ன என்பதை பார்க்கும் பொழுது மறைந்த ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் என்று அழைக்கப்படக்கூடியவரின் பேரன் தான் EVKS இளங்கோவன் அவர்கள். தனது கல்லூரி காலகட்டத்திலிருந்து காங்கிரஸில் பணியாற்றி வருகிறார். தன்னுடைய முழுமையான திறமையாலும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் காங்கிரஸில் பணியாற்றி வந்தவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இவருடைய இழப்பு காங்கிரஸிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவராகவும் இவர் பொறுப்பேற்றிருந்தார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் இவர் பொறுப்பேற்று கருணாநிதி அவர்களுக்கு சவால் விடும் அளவிற்கான இவரது அரசியல் கட்சி தைரியம் மிகப்பெரிய அளவில் பாராட்டையும் பெற்றது. மேலும் ஒட்டுமொத்தமாக இவரது உயிரிழப்பு குடும்பத்தை மட்டுமல்ல, ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி, OPS மற்றும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் தங்களது இரங்கல்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது மீண்டும் இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் MLA உயிரிழந்த காரணத்தினால் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. முழுமையாக இந்த தேர்தல் சீரான முறையிலும் ஒழுக்கமான முறையிலும் நடைபெறும் என்றும் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் OPS, எடப்பாடி இவர்கள் இணைந்து செயல்படுவார்களா அல்லது பிரிவினையின் காரணமாக மீண்டும் திமுகவின் கூட்டணி கட்சிக்கு வெற்றியடைய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.